வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பட்டை மிளகாய் சட்னி என்னோடய ஸ்டைலில் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாமா? இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது உப்பு, புளி, மிளகாய் கொஞ்சம் அதிகம் வச்சாதான் நல்லாயிருக்கும். வெள்ளைப்பூடு, தேங்காய், கடலை எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கொரகொரப்பாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது ஒரு சின்ன பேனில் கடலெண்ணெய் ஊற்றி கடுகுளுந்து சேர்த்துருக்கேன். அது வெடித்ததுக்கப்புறமா வெங்காயம் பாதியாக கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அரை வெங்காயம் போட்டால் போதும். அது வதங்கினதுக்கப்புறமா டேஸ்ட்டுக்காக ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். வதங்கினதுக்கப்புறமா தூக்கி அந்த சட்னியில் கொட்டிட வேண்டியதான். இட்லி, தோசை அது கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ திக்காக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், பட்டை மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.